ஹலோ எவ்ரிவன். டே 13ஓட 26 பக்கப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் வந்து நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே 14. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 26 பக்கப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் கற்றுக்க போகிறோம். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வர எந்த வேர்ட்ஸ் சென்டென்ஸை வந்து மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்கள் சென்டென்ஸோட. ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ ஆன் வீடியோ. ஏ ஆசெட். ஆசெட்னா அமிலம். ஆசிட்னா அமிலம். Acid is used in the laboratory. Acid is used in the laboratory. ஆய்வகத்தில் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ லேப்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அமிலம் காரம் அப்படின்னுலாம் இருக்கும்ல. ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி மெடிசன்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆய்வகத்தில் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. ஆய்வகத்தில் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. யூஸ்டுனா பயன்படுத்துறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பி பேங்க். பேங்க்னா வங்கி. பேங்க்னா வங்கி. ஐ வென்ட் டு த பேங்க் டுடே. ஐ வென்ட் டு த பேங்க் டுடே. இன்று நான் வங்கிக்கு சென்றேன். இன்று நான் வங்கிக்கு சென்றேன். ஐனா நான், வென்ட்னா போனேன். ஓகே, ஆல்ரெடி போயிட்டான். ஸோ அதான். இல்லாட்டி இங்கே கோனா தான் போகிறது. ஓகேவா? வென்ட்னா போயிட்டாங்க ஆல்ரெடி. ஓகே. பேங்க் டுடே. டுடேனா இன்னைக்கு. ஸோ ஐ வென்ட் டு த பேங்க் டுடே. இன்று நான் வங்கிக்கு சென்றேன். பேங்க்னா வங்கி. நெக்ஸ்ட் ஒன் சி கேம்ப். கேம்ப்னா முகாம். ஸோ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம்னு வைங்க, நம்ம கேம்ப் போட்டு தங்குவோம். ஓகேவா? ஹோட்டல்ஸ் எதுவும் இல்லாத டைமில். ஓகேவா? கேம்ப்னா முகாம். வி ஸ்டேட் இன் அ கேம்ப். வி ஸ்டேட் இன் அ கேம்ப். நாங்கள் ஒரு முகாமில் தங்கினோம். நாங்கள் ஒரு முகாமில் தங்கினோம். வீணா நாங்கள், ஸ்டேட்னா தங்குறது. ஸோ வி ஸ்டேட் இன் அ கேம்ப். கேம்ப்னா முகாம். நெக்ஸ்ட் ஒன் டி டேட்டா. டேட்டானா தரவு. டேட்டானா தரவு. த டேட்டா இஸ் ஸ்டோர்டு சேஃப்லி. த டேட்டா இஸ் ஸ்டோர்டு சேஃப்லி. தரவு பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டுள்ளது. தரவு பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஸ்டோர்னா சேமிக்கிறது, சேஃப்லினா ரொம்ப பாதுகாப்பா. ஓகேவா? ஸோ த டேட்டா இஸ் ஸ்டோர்டு சேஃப்லி. தரவு பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டுள்ளது. டேட்டானா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத வச்சுக்க, அதெல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஃபைலில் சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம்னா, ஸோ அந்த டேட்டாஸ் சேவாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இ எடிட். எடிட்னா திருத்து. எடிட்னா திருத்து. ப்ளீஸ் எடிட் திஸ் டாக்குமெண்ட். ப்ளீஸ் எடிட் திஸ் டாக்குமெண்ட். தயவு செய்து இந்த ஆவணத்தை திருத்துங்கள். தயவு செய்து இந்த ஆவணத்தை திருத்துங்கள். ஸோ எக்ஸாக்டாக சொல்லலாம்னா ஃபோட்டோ இமேஜஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எடிட் பண்ணுறத விட நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? கரெக்ஷன் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இமேஜாக இருந்தாலும் சரி. ஸோ ப்ளீஸ் எடிட் திஸ் டாக்குமெண்ட். தயவு செய்து இந்த ஆவணத்தை திருத்துங்கள். நெக்ஸ்ட் ஒன் எஃப் ஃபேமிலி. ஃபேமிலினா குடும்பம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மை ஃபேமிலி இஸ் வெரி சப்போர்ட்டிவ். மை ஃபேமிலி இஸ் வெரி சப்போர்ட்டிவ். என் குடும்பம் மிகவும் ஆதரவாக உள்ளது. எத்தனை பேருக்குன்னு தெரியல. பார்க்கலாம். மை ஃபேமிலி இஸ் வெரி சப்போர்ட்டிவ். என் குடும்பம் மிகவும் ஆதரவாக உள்ளது. நெக்ஸ்ட் ஒன் ஜி கார்லிக். கார்லிக்னா பூண்டு. ஓகேவா? ஸோ பூண்டு யாருக்குமே வெறும் பூண்டா சாப்பிட்ற பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை சமையலுக்கு யூஸ் பண்ணி அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். Garlic adds taste to food. Garlic adds taste to food. பூண்டு உணவுக்கு சுவை சேர்க்கிறது. பூண்டு உணவுக்கு சுவை சேர்க்கிறது. டேஸ்ட்னா உணவு சுவை. ஓகேவா? ஸோ ஃபுட்டு ஓகே. ஆடுனா சேர்க்கிறது. ஸோ கார்லிக்னா பூண்டு. நெக்ஸ்ட் ஒன் ஹெச் ஹேண்ட்ஸம். ஹாய் ஹேண்ட்ஸம் அப்படிம்பாங்களே, அழகான. ஹீ லுக்ஸ் ஹேண்ட்ஸம் டுடே. ஹீ லுக்ஸ் ஹேண்ட்ஸம் டுடே. இன்று அவன் அழகாக இருக்கிறான். இன்று அவன் அழகாக இருக்கிறான். பாய்ஸுக்கு ஹேண்ட்ஸம் சொல்லுவாங்க, கேர்ள்ஸுக்கு பியூட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹேண்ட்ஸம்னா அழகான. ஹி லுக்ஸ் ஹேண்ட்ஸம் டுடே. இன்று அவன் அழகாக இருக்கிறான். லுக்ஸ்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபை. ஐடென்டிஃபைனா அடையாளம். ஐடென்டிஃபைனா அடையாளம். ஷோ யுவர் ஐடென்டி கார்டு. ஷோ யுவர் ஐடென்டி கார்டு.
ஸோ ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஆஃபீஸா ஸ்கூல், காலேஜா இருந்தாலும் சரி, டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, ஐடி கார்டு குடுத்துருப்பாங்க. அதில நம்ம பேரு, என்ன நம்ம ரோல் நம்பர் எல்லாமே இருக்கும். ஐடென்டிட்டி அடையாளம். ஷோ யுவர் ஐடென்டி கார்ட். உங்கள் அடையாள அட்டையை காட்டுங்கள். உங்கள் அடையாள அட்டையை காட்டுங்க. ஷோனா காட்டுங்க. என்னத்த? உன்னுடைய ஐடென்டி கார்டு. ஓகேவா? ஸோ ஐடென்டிட்டினா அடையாளம். நெக்ஸ்ட் ஒன் ஜே ஜார்கன். ஜார்கன்னா தொழில் சொற்கள். ஜார்கன்னா தொழில் சொற்கள். மெடிக்கல் ஜார்கன் இஸ் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். மெடிக்கல் ஜார்கன் இஸ் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். மருத்துவ தொழில் சொற்கள் புரிந்து கொள்ள கடினம். மருத்துவ தொழில் சொற்கள் புரிந்து கொள்ள கடினம். எனக்கு தெரிஞ்ச அனஸ்தீசியா சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சர்ஜரி ரிலேட்டட் அந்த மாரி இதெல்லாம் வந்து நமக்கு வேர்ட்ஸே நமக்கு புரியாது. ஆனா அனஸ்தீசியா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச வேர்டு. ஸோ மெடிக்கல் சர்ஜன் இஸ் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். மருத்துவ தொழில் சொற்கள் புரிந்து கொள்வது கடினம். நெக்ஸ்ட் ஒன் ஓகே. கீப். கீப்னா பாதுகாத்தல். கீப்னா பாதுகாத்தல். கீப் திஸ் புக் சேஃப். கீப் திஸ் புக் சேஃப். இந்த புத்தகத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கீப்னா பாதுகாக்கிறது. ஓகேவா? ஸோ கீப் திஸ் புக் சேஃப். இந்த புத்தகத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஒன் எல் லகூன். லகூன்னா நீர்நிலையாய். ஸோ எக்ஸாக்டா பாத்துங்க. எ லேக் ஆஃப் சால்ட் வாட்டர் தட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த சீ பை சாண்ட் ஆர் ராக். ஸோ ஒரு கடல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கடலுக்கு பக்கத்துல ஒரு குளமாட்டம் உருவாகி இருக்கும். ஓகேவா? அந்த குளத்த சுத்தி கல்லு, மண்ணு இருக்கும். ஸோ அந்த குளத்துக்குள்ள அத வந்து ரெசார்ட் அங்க பக்கத்திலேயே கட்டி அங்கெல்லாம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கடல்லேருந்து பிரிஞ்சா ஒரு சின்ன ஸ்பேஸ் தண்ணி இருக்கிறது. ஓகேவா? த லகூன் லுக்ஸ் பியூட்டிஃபுல். த லகூன் லுக்ஸ் பியூட்டிஃபுல். அந்த நீர்நிலையாய் அழகாய் இருக்கிறது. ஸோ ஒரு குளம் தான். ஆனா கடல்லேருந்து பிரிஞ்சது. ஓகேவா? சின்னதா இருக்கும் பார்க்க. அந்த நீர்நிலையாய் அழகாய் இருக்கிறது. ஸோ லகூன்னா நீர்நிலையாய். எ லேக் ஆஃப் சால்ட் வாட்டர். எ லேக் ஆஃப் சால்ட் வாட்டர் that is separated from sea by sand or rock. Next one M manipulate. Manipulateனா கட்டுப்படுத்து. Manipulateனா கட்டுப்படுத்து. Do not manipulate others. Do not manipulate others. பிறரை கட்டுப்படுத்த முயற்சிக்காதே. பிறரை கட்டுப்படுத்த முயற்சிக்காதே. ஸோ அவெஞ்சர்ஸ் கன்ஃபார்ம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வாண்டா பார்த்தீங்களா? மற்றவங்க மைண்டை போய் கட்டுப்படுத்துவான். அதான் மேனிப்புலேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ மேனிப்புலேட்னா கட்டுப்படுத்து. டு நாட் மேனிப்புலேட் அதர்ஸ். பிறரை கட்டுப்படுத்த முயற்சிக்காதே. அடுத்து என் நேவி. நேவினா கடற்படை. நேவினா கடற்படை. ஹி ஜாயின் த நேவி. ஹி ஜாயின் த நேவி. அவன் கடற்படையில் சேர்ந்தான். அவன் கடற்படையில் சேர்ந்தான். ஸோ ஜாயின்னா சேரது. எங்கே? நேவி கடற்படையில். ஹீனா அவன். ஸோ நேவினா கடற்படை. நெக்ஸ்ட் ஒன் ஓ ஆக்குபேஷன். ஆக்குபேஷனா தொழில். ஸோ உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்களே. ஸோ இதுக்கு மீனிங் என்ன? அவங்களோட தொழில் என்ன அப்படின்னு கேட்குது. ஸோ வாட்ஸ் யுவர் டேட் ஆக்குபேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் யுவர் ஆக்குபேஷன்? உங்கள் தொழில் என்ன? வாட் இஸ் யுவர் ஆக்குபேஷன்? உங்கள் தொழில் என்ன? நெக்ஸ்ட் ஒன் பி பார்ட்னர். பார்ட்னர்னா துணைவர். பார்ட்னர்னா துணைவர். ஷி இஸ் மை பிஸ்னஸ் பார்ட்னர். ஷி இஸ் மை பிஸ்னஸ் பார்ட்னர். அவள் என் வணிக துணைவர். அவள் என் வணிக துணைவர். பார்ட்னர்னா துணைவர். ஷி இஸ் மை பிஸ்னஸ் பார்ட்னர். அவள் என் வணிக துணைவர். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒன்று அவங்க பணம் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி ஒர்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்கள தான் பார்ட்னர்னு சொல்கிறோம். இல்லாட்டி வந்து நம்ம மேரேஜ் பண்ணுற ஒய்ஃப் அவங்களோட பார்ட்னர் தான். இல்லாட்டி ஹஸ்பண்ட் யார் வேணும். ஓகேவா? பார்ட்னர் தான் துணைவர். நெக்ஸ்ட் ஒன் கியூ கொஸ்டின். கொஸ்டின்னா கேள்வி. வாட் இஸ் திஸ் கொஸ்டின்? வாட் இஸ் த தேர்ட் கொஸ்டின்? அப்படி எல்லாம் கேட்கலாம். ஓகேவா? ஐ ஹாவ் அ கொஸ்டின். எனக்கு ஒரு கேள்வி உள்ளது. ஐ ஹாவ் அ கொஸ்டின். எனக்கு ஒரு கேள்வி உள்ளது. ஓகேவா? கொஸ்டின்னா கேள்வி. நெக்ஸ்ட் ஒன் ஆர் ரைஸ். ரைஸ்னா உயர்த்து.
எந்த சென்டென்ஸுமே வேர்டையோ மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ ரைஸ்னா உயர்த்து. ரைஸ் யுவர் ஹேண்ட். ரைஸ் யுவர் ஹேண்ட். உங்கள் கையை உயர்த்துங்கள். ஹேண்டுனா கை. ஓகேவா? ஸோ ரைஸ்னா உயர்த்து. ரைஸ் யுவர் ஹேண்ட். உங்கள் கையை உயர்த்துங்கள். ஸோ ரைஸ்னா உயர்த்தல். ஸோ கை கீழ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வானத்த நோக்கி மேல தூக்கி தூக்குறது. ஓகேவா? உயர்த்துறது அதான். அடுத்தது ஸ்டார்ட். ஸ்டார்ட்னா தொடக்கம். கெட் ரெடி கோ அப்படிம்பாங்கள்ல. ஸ்டார்ட் அதுக்குன்னு ஒரு ஸ்டார்ட்டிங் பிளேஸ் இருக்கும் ரன்னிங்னா. அதுதான் தொடக்கம். லெட் அஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். லெட் அஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். வகுப்பை தொடங்கலாம். வகுப்பை தொடங்கலாம். லெட் அஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். வகுப்பை தொடங்கலாம். ஸோ எஸ்னா ஸ்டார்ட்டு. ஸ்டார்ட்னா தொடக்கம். ஸோ ரன்னிங் ரேஸ் ட்ராக்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். அதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸ்டார்ட்னா தொடக்கம். நெக்ஸ்ட் ஒன் டீன். டீன்னா இளம் வயது. டீன்னா இளம் வயது. 12, 13, 12 வராது. 13, 14, 15 அந்த மாதிரி. ஓகேவா? 19 வரைக்கும். இளம் வயது. ஹீ இஸ் அ டீன் நவ். ஹீ இஸ் அ டீன் நவ். அவன் இப்போது இளம் வயதில் இருக்கிறான். அவன் இப்போது இளம் வயதில் இருக்கிறான். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா 13, 14 அந்த லாஸ்ட்ல டீன் முடியுதுல அதை டீனேஜ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டீன்னா இளம் வயது. நெக்ஸ்ட் ஒன் யூ அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட்னா புரிந்து கொள்ளுதல். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட்னா புரிந்து கொள்ளுதல். ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். நான் பிரச்சனையை புரிந்து கொண்டேன். நான் பிரச்சனையை புரிந்து கொண்டேன். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். நான் பிரச்சனையை புரிந்து கொண்டேன். நெக்ஸ்ட் ஒன் பி வெஹிக்கிள். வெஹிக்கிள்னா வாகனம். ஸோ காரு, பைக்கு, ஃப்ளைட்டு எது வேணால் சொல்லலாம். ட்ரெயின். திஸ் வெஹிக்கிள் இஸ் நியூ. திஸ் வெஹிக்கிள் இஸ் நியூ. இந்த வாகனம் புதியது. இந்த வாகனம் புதியது. ஸோ வெஹிக்கிள்னா வாகனம். திஸ் வெஹிக்கிள் இஸ் நியூ. இந்த வாகனம் புதியது. நெக்ஸ்ட் ஒன் டபிள்யூ வார்ம். வார்ம்னா சூடான. ஹாட் வாட்டர். அது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? த வாட்டர் இஸ் வார்ம். த வாட்டர் இஸ் வார்ம். தண்ணீர் சூடாக உள்ளது. தண்ணீர் சூடாக உள்ளது. ஹாட் வாட்டர் வார்மாக இருக்குது அப்படிமா. ஓகேவா? தண்ணி கதகதப்பாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் xylitol. xylitol. ஸோ ப்ரொனவுன்சியேஷனும் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன். xylitolனா சீன மாற்று இனிப்பு. சீன மாற்று இனிப்பு ஒரு டைப் ஆஃப் ஸ்வீட் சீனால. ஓகேவா? xylitol is used in sugar free gum. xylitol is used in sugar free gum. சீன மாற்று இனிப்பான xylitolல் சர்க்கரை இல்லா மிட்டாயில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? அதில் சர்க்கரையே இருக்காதாமா. ஓகே. யாராச்சும் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ xylitolனா சீன மாற்று இனிப்பு. நான் இன்னும் டேஸ்ட் பண்ணதில்லை. நெக்ஸ்ட் ஒன் ஒய் எஸ் ஆம். எஸ் ஆர் நோ கொஸ்டின் மாதிரி. ஆமாவா இல்லையா? ஆம் அப்படின்னு சொல்லுங்கள. ஸோ எஸ் ஐ அக்ரி. ஆம் நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆம் நான் ஒத்துக்கொள்கிறேன். எஸ் ஐ அக்ரி. ஆம் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஓகேவா? ஸோ எஸ்னா ஆம். இது ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஜெட் ஜுவாலஜிஸ்ட். ஜுவாலஜிஸ்ட்னா விலங்கியல் நிபுணர். ஜுவாலஜிஸ்ட்னா விலங்கியல் நிபுணர். ஸோ அனிமல்ஸ் பற்றி அனிமல்ஸ் இல்லை இன்செக்ட்ஸ் எதை பற்றி வேணாலும் நல்லா தெரிஞ்சிருக்கிற ஒரு ஆள். ஓகேவா? விலங்கியல் நிபுணர் ஜுவாலஜிஸ்ட். ஸோ எ ஜுவாலஜிஸ்ட் ஸ்டடிஸ் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸை பற்றி படிக்கிறாங்க. ஓகேவா? எ ஜுவாலஜிஸ்ட் ஸ்டடிஸ் அனிமல். விலங்கியல் நிபுணர் விலங்குகளை ஆய்வு செய்கிறார். விலங்கியல் நிபுணர் விலங்குகளை ஆய்வு செய்கிறார். ஓகேவா? ஸோ அதை பற்றி படித்தவங்க கன்ஃபார்ம் விலங்கு வச்சு தான் ஆராய்ச்சி செய்வாங்க. ஓகேவா? ஸோ ஜுவாலஜிஸ்ட்னா விலங்கியல் நிபுணர். விலங்குகளை பற்றி படித்த படிப்பு. ஸோ இன்னைக்கான 26 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எது உங்களுக்கு நியூ வேர்டோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக போனஸ் ஹிந்தி லாங்குவேஜ். இன்றைக்கும் ஒரே ஒரு சென்டென்ஸ். நான் படிக்கிறேன். ஐ எம் ஸ்டடிங். ஐ எம் ஸ்டடிங். இதுக்கான ஹிந்தி பார்த்தீங்கன்னா மே பட் ரகா ஹூம்.
मेन पर रगाகும் मेन पर रगा ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சொல்லி பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ தான் நம்ம கம்யூனிகேட்டும் பண்ண முடியும். ஸோ மெயின் per ரகாகும் ஐ ஆம் ஸ்டடிங். ஸோ இன்னைக்கான 26 வேர்ட்ஸ் வக்காப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கும் இதே மாதிரி 26 வக்காப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will see you on tomorrow. Bye.